உண்ணாவிரதம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மலையில மோட்ச தீபம் ஏத்துற இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்ற வேணான்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏத்துற தீபத்தை ஏத்துறோம், கொஞ்சம் ஏத்திக்கன்னு சொல்றோம். தீபம் ஏத்துறோம், கொஞ்சம் ஏத்துறோம்னு சொல்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஒருத்தவங்க இறைவனடி சேர்ந்துட்டா காசியில போய் தான் அவங்களுக்கு தீபம் போடுறதோ, தர்ப்பணம் பண்றதோ, சிரார்த்தம் பண்றதோ. ஆனா அந்த காலத்துல கஷ்டத்துல காசிக்கு போக முடியாது. இப்ப நமக்கு கால வளர்ச்சியில வான ஊர்தியில இருந்து எல்லாமே இருக்கு, ட்ரெயின்ல போய் எல்லாமே செய்யறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரிலாம் நம்ம அங்க போக முடியாதனால ஒரு முடிவெடுத்து திருப்பரங்குன்ற மலையில மோட்ச தீபம் போட்டா காசிக்கு சென்றடைஞ்சுதான் ஒரு சமானம் சொல்லி இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அப்ப காசிக்கு போக முடியாதனால இந்த இடத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. காசிக்கு போக முடியாதனால இப்ப தீபம் ஏத்துறத அறநிலைத்துறை செய்யறாங்க. தீபம் ஏத்துறத கோயில் செய்து அதை மோட்ச தீபம் இடத்துல ஏத்த வேண்டாம், கார்த்திகை தீபம் இடத்துல ஏத்துக்கன்னு சொல்றோம். அந்த தீபத்தை மாசம் ஏத்தல. எப்ப ஏத்துறாங்க? கார்த்திகைல ஏத்துறாங்க. ஏன் கார்த்திகை? முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை மாதம். கார்த்திகை என்னது? கார்த்திகைனா தீபம், ஒளி, எல்லாருக்குமே தெரியும். வேற ஒண்ணு மன வருத்தம்லாம் கிடையாது. ஊரு ஒன்றுபட்ட ஊரு, மதம் ஒன்றுபட்ட மதம், சாதி ஒன்றுபட்ட சாதி. இதுல ஏன் பிரிவு? ஏத்துவதை கொஞ்சம் ஏத்துக்கின்றது ஒரு கவனம் தான் இது.